வணக்கம். நான் சூர்யா தங்கராஜ். ஆத்தூருக்கு மேக்கப்புக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேங்க. கார்த்திகேயன் ஜுவல்லர்ஸ் அவங்களோட வீட்டு பொண்ணுக்கு தான் வந்து இன்றைக்கி நம்ம மேக்கப்புக்காக வந்திருக்கிறோம். ஏற்கனவே ரிசப்ஷன், என்கேஜ்மெண்ட் இந்த மேக்கப்பெல்லாம் நம்ம பார்த்தோங்க. இப்போ முகூர்த்தம் மேக்கப் பண்ண போகிறோம். அதுக்காகத்தான் வந்து அவங்க இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வியர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இவங்க நம்மளோட பிரைட் தாரணி. இவங்களுக்காக தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இவங்களுக்கு பயங்கரமாக ஸ்வெட்டிங் ஆகிற ஸ்கின்னுங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான மேக்கப் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அவ்வளோ ஒரு அழகான கண்ணுங்க. இந்த கண்ணுக்கு வந்து நல்லா ஜெல் லைனர் வச்சு ட்ரா பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது இங்க்லாட்டோட ஜெல் லைனர். இதை வச்சு இப்போ எப்படி வந்து லைனர்ஸ் வந்து ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த லைனர் ட்ரா பண்ணுறதுக்கு நான் பிஎஸ்சி பிராண்டோட ப்ரஷ் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஐ மேக்கப் ரொம்ப அழகாக பண்ணியாச்சுங்க. பேஸும் வந்து நல்லா பண்ணியாச்சு. இனி செட்டிங் ஸ்ப்ரே போட்டு செட் பண்ணிட வேண்டியது தாங்க. அதுக்கப்புறம் லேஷஸ் போட்டுட்டு லிப் லைனர்ஸ் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே லிப்ஸ்டிக் போட்டுட்டா இந்த மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆயிருங்க. ஹேர் டூ எல்லாம் முடிச்சுட்டு சாரீ ட்ரெப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு இந்த மேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இவங்களுக்கு வந்து ஃபேஸ் மேக்கப் வந்து முடிச்சாச்சுங்க. இனி வந்து அவங்க கொடுத்த ஜுவல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மேக்ஸிமம் வந்து எல்லா ஜுவல்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. வங்கி, ஹாரம், நெக்லஸ்ஸு, ஒட்டியானம், அப்புறம் காது மாட்டல், நெத்தி சுட்டி கூட கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து சிங்கிள் நெத்தி சுட்டியாக இருந்துச்சுங்க. டபுள் 3 செயின்ஸ் வர மாதிரி நெத்தி சுட்டி வந்து நம்மளோடது மட்டும் யூஸ் பண்ணணும். மற்ற எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த கொண்டைக்கு வைக்கிற டாலர் கூட அவங்க வந்து கொடுத்துட்டாங்களுங்க. அப்புறம் ஜட குஞ்சத்தில் இருக்கிற அந்த கோன் மாதிரி வரும்லங்க, அதை வந்து கோல்டுலேயே வந்து கொடுத்துட்டாங்க. இவங்களோட மேக்கப்புக்கு நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கிற மாதிரியான நெத்தி சுட்டியும் அப்புறம் ஹேர் டாலர்ஸ் மட்டும்தாங்க வந்து ஜுவல்ஸ் அப்படிங்கிற ஐட்டம்ஸ்லேருந்து நம்ம கொடுத்தது. எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு ரொம்ப நீட்டாக வந்து அவங்களோட லுக் வந்து இருந்துச்சுங்க. இடையில ஒரு தடவை வந்து காசி யாத்திரை வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மேக்கப்புக்கு நடுவுலேயே வந்து 2 டைம் போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ சந்தனம் போட்டு எல்லாமே வச்சு விட்டுருந்தாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சேம் ஒர்க் வந்து கொடுத்துருந்தோம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க்காக தான் வந்து இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் சரி பண்ணி இவங்க ஃபைனலாக வந்து ஒரு அவுட்புட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களோட ஸ்கின் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ரொம்ப கிளாஸியாக வந்து இந்த மேக்கப்பில் இருந்துச்சுங்க. தாரணிக்கு வந்து நெத்தி ரொம்ப பெருசாக இருக்கும், அப்புறம் வந்து அடிக்கடி வந்து ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது வந்து சரி பண்ணி இந்த மேக்கப்பில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மேக்கப்பில் அது எல்லாமே நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டோங்க. இது பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் சாரீங்க. இந்த சாரியோட தான் போயிட்டு முகூர்த்தம் சாரியை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதையும் நாங்கள் ட்ரைப் பண்ணி கொடுக்கணும். அந்த லுக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பொண்ணு 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 பொண்ணே தான் இல்லை வச்சிங்களாங்க.
அப்புறம் திடீர்னு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களேங்க அடுத்த saree சேஞ்சிங்க்காக. மறுபடியும் சந்தனம் போட்டு எல்லாம் வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. மறுபடியும் எல்லாம் கரெக்ட் பண்ணி அடுத்த சேஞ்ச் ஓவர் வந்து மறுபடியும் நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோங்க. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னொரு saree ட்ரேப்பிங்கும் இருக்குது. நாகவல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீர் இருக்கிறதா சொன்னாங்க. அது வந்து இன்னும் 2 மணி நேரம் ஆகும் அந்த saree கொடுக்குறக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. அது வரைக்கும் நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மண்டபத்தை சுற்றி இருக்கிற வீதியெல்லாம் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஏரியாவே. அங்கே ஒரு கோயில் இருந்துச்சுங்க. அங்கே நிறைய நிகழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு. அதை பற்றி நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேங்க. ஏன்னா மேக்கப்புக்காக வந்த இடத்துல மறக்க முடியாத சில நிகழ்வுகள்லாம் நடக்குங்க. இதை நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய மெமரிஸாக இருக்கும். அப்புறம் கரெக்டான டைமுக்கு மண்டபத்துக்கு போயிட்டேங்க. நாகவல்லி சாரியும் வந்து நாங்கள் ட்ரேப் பண்ணியாச்சு. இந்த saree ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த saree ட்ரேப்பிங் அப்புறம் மேக்கப் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே தாரணி, நாங்களும் கிளம்புறோம். பாய். என்ன பண்ணுறீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் லாக் தான். நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் முடிச்சுட்டு தாம்பூல பையெல்லாம் வாங்கிட்டு ஆத்தூர்லேருந்து திருப்பூர் கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.